2, 3, on. Order. Order. On. 2, 3, on. 2, 3, on. Order. Ready for. விழிப்புணர்வை மக்களை திட்டங்கள் நெல்லையில் புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். 50 புதிய பேருந்து நிலையத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நெல்லையில் புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். 50 புதிய பேருந்து போக்குவரத்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். 50 புதிய பேருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் புதிய திட்ட பணிகளுக்கு இன்று விடியல் பயணம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார்கள். போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கி அதனை தேசியமயமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றும் வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த கட்டணத்தில் சிறப்பான பயணத்தை நமது தமிழ்நாடு போக்குவரத்து துறை வழங்கி வருகிறது. மகளிருக்கான விடியல் பேருந்து பயணத்தின் மூலம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை 800 கோடி முறை பயணங்களை மகளிர் மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் சேமித்து வருகின்றனர். மகளிருக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது இட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான விடியல் பேருந்து பயண திட்டம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகள் பல்வேறு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சக்கரங்கள். இப்படி ஒவ்வொரு திட்டங்களின் மூலமும் மக்களின் வாழ்வினை உயர்த்தும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்று விடியல் பேருந்து பயண திட்டத்தை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் வியந்து நிற்கின்றன. பல்வேறு மாநிலங்களும் தங்களின் மாநிலங்களில் அதனை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது திராவிட மாடல் அரசு. வேளாண் துறைக்கென பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களை வழங்க இருக்கிறார்கள். முன்னதாக வேளாண் துறையின் மூலமாக பவர் டில்லரை பயனாளிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். சேவைகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், நெல்லையில் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றும் இன்றும் நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதனையொட்டி நேற்று புறநை அருங்காட்சியகம் திறப்பு, கிறிஸ்துமஸ் விழா மற்றும் இன்றைக்கு 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என நெல்லை மாவட்டமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து நேற்று காலை 11 மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி வந்தடைந்தார். தொடர்ந்து நேற்று மாலை கிறிஸ்தவ நல்லிணக்கம் சார்பில் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பின்பு பொருணை அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த பிறகு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிற இந்த பிரம்மாண்ட அரசு விழாவில் தற்பொழுது பங்கேற்று 45,000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தற்பொழுது வழங்கி வருகிறார்.
தொடர்ந்து விழாவில் வழிநடைகளும் இன்று காலை அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநடைகளும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தற்பொழுது நடந்து வரும் அந்த அரசு விழாவில் தற்பொழுது இருக்கிறார். இங்கு 72.10 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை வளாக கட்டிடம் முடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்தார். பின்னர் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 5.83 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அந்த கூடுதல் கட்டிடம், பாளையங்கோட்டையில் 3.5 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள எஸ்டி வேலைவாய்ப்பு தொழில் வழிகாட்டுதல் மையம், அது மட்டும் இல்லாமல் பாளையங்கோட்டையில் ரூபாய் 1.69 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள உணவு பகுப்பாய்வு ஆய்வு கட்டிடம் ஆகியவற்றை பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். மேலும் மேலப்பாளையம் மீரா பள்ளிவாசலில் ரூபாய் 1.70 கோடியில் சமுதாய கூடம் உட்பட ரூபாய் 182.749 கோடியில் முடிவற்ற 32 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த பாளையங்கோட்டையில் காகித மில்லத் பெயரில் ரூபாய் 98 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ள அறிவுசார் நூலக கட்டிடம் உட்பட ரூபாய் 357 கோடியில் 11 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 45,116 பயனாளிகளுக்கு ரூபாய் 101.48 கோடியில் நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக நெல்லை மாவட்டத்திற்கு ரூபாய் 694 கோடியில் திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். தொடர்ந்து விழா மேடையில் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பேருரையாற்ற இருக்கிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி செல்லும் அவர் விமானம் மூலம் சென்னை புறப்பட இருக்கிறார். முதலமைச்சர் வருகையொட்டி நெல்லை மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் அதிமானி தலைமையில நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 250 போலீசார் என மொத்தம் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.